ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் ரெட் பனானா கேக் இன் ப்ரெஷர் குக்கர். பொதுவாக பனானா கேக் பழுத்த வாழைப்பழத்தில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் மெத்தட். இனிமேல் உங்கள் வீட்டில் பழுத்த வாழைப்பழம் எக்ஸஸாக இருந்தால் இந்த கேக்கை யோசிக்காமல் செய்யுங்க. சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுவும் செவ்வாழையில் பண்ணுறது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த பெரிய செவ்வாழை 2 எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் மஞ்சள் பழமும் யூஸ் பண்ணலாம். சின்ன வாழைப்பழம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணணும். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை, இது 100 கிராம்ஸ் இருக்கும், இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு உருக்கின வெண்ணெய் தேவைப்படும். ஒரு பேனை ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைனா 50 கிராம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மைதாவை ஒரு ஜல்லடையில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 130 கிராம் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜலிச்ச மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போ ரெடி பண்ண பனானா பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டர், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது எக்லெஸ் ரெசிபின்றதுனால நம்ம எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கர்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கேக் டின் இல்லைனா எதனா ஒரு பாத்திரம் எடுத்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா கார்னர்ஸ்லேயும் ஆயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மைதா எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் படுற மாதிரி தட்டி விடுங்க. கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் எதனா இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். இப்போது இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரைட் கேஷ்யூஸும் யூஸ் பண்ணலாம். கேக் டின் முழுக்க நிரம்புற அளவுக்கு பேட்டர் ஊற்றாதீங்க. பாதி அளவு இல்லை அதுக்கும் கம்மியாகவே பேட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மினிமம் லெவல் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டை செட் பண்ணிவிடுங்க. இப்போது கேஸ்கெட் இல்லாமல், விசில் இல்லாமல் இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்கெட் இல்லாமல், விசில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 90 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ 90 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால இந்த கிராக்ஸ் நார்மல் தான், ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ இது வெந்துச்சான்னு செக் பண்ண ஒரு க்ளீன் டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ இது நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு இதை இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இந்த ஹீட்லேயே வேகிற மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர் ஆஃப் பண்ணிடணும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கார்னர்ஸை இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக தட்டி விட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட சூப்பரான எக்லெஸ் ரெட் பனானா ப்ரெஷர் குக்கர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மைதா யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.